ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆப்போசிட்ஸ் வேர்ட்ஸை வச்சு சென்டென்ஸ் அமைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2ன்னு பார்த்துருப்போம். இது பார்ட் 3. ஆமாம் இல்லை அப்படின்னு ஆப்போசிட்ஸ் வேர்ட்ஸு, அதை வச்சு சென்டென்ஸ் எப்படி அமைக்கலான்னு பார்க்கலாம். நாம் கேட்பதற்கு ஆமாம் இல்லை என்று மட்டும் பதில் சொல்லு அப்படின்னா, நான் கேட்பதற்கு ஆமாம் இல்லை என்று பதில் மட்டும் சொல்லு அப்படின்னு. மைன் ஜோ பூச்தா ஹூம் उसका एकमात्र उत्तर हाँ और नहीं है. ஹாங்னா ஆமாம், நஹிங்னா இல்லை. மைன் ஜோ பூச்தா ஹூம் நான் கேட்பதற்கு, உஸ்கா நீ ஏக் மாத்திர மட்டும், இது சிர்ஃப்னு சொல்லலாம். சிர்ஃப்னா மட்டும், உத்தர் பதில், ஹாங் அவுர் நஹி ஹை ஆமாம் இல்லை அப்படி. அடுத்து இனிப்பு கசப்பு, அதை எப்படி சென்டென்ஸ் அமைக்கலான்னு பார்க்கலாம். உசே மீட்டாகி பசந்த் ஹை அப்படின்னா, அவனுக்கு இனிப்பு மட்டும்தான் பிடிக்கும், இனிப்பு தான் பிடிக்கும். கடவா நஹிங் பசந்த் ஹை அப்படின்னா கசப்பு பிடிக்காது. அதை பிடிக்காதுன்றதை கடவா நஹிங் அதோடய முடிச்சுக்கலாம். பசந்த் நஹைன்னு சொல்ல தேவையில்லை பேச்சு வழக்கில். உசே மீட்டாகி பசந்த் ஹை கடவா நஹிங் அதோட நிப்பாட்டிக்கலாம். அடுத்து சூடாகி ஆறிப்போச்சு சூடு பண்ணு அப்படின்னு, குளிராக இருக்குது குளிர்ந்து போச்சு சூடு பண்ணு அப்படின்னு சொல்கிறது டண்டானா குளிர், கரம் அப்படின்னா சூடு. அப்படின்னா காஃபி ஆறிப்போச்சு குளிர்ந்து போச்சு, சூடு பண்ணி தாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஆறிப்போச்சுனாலும் அது குளிர்ந்து போச்சு அப்படின்றது இது. அப்போ காஃபிக்கோ டண்டா ஹோனா தீஜியே அவர் கரம் கர் லீஜியே, ஆறிப்போச்சு அதை சூடு பண்ணி தாருங்கள் அப்படிங்கிறது. அப்புறம் அது அவ்வளோ தூரம் இல்லை பக்கம்தான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஏக் உத்தனா தூர் நஹிஹை பாஸ்ஹி அப்படின்னா, அது அவ்வளோ தூரம்லாம் இல்லை பக்கம்தான் அப்படின்றது. தூரம் பக்கம், தூர் அப்படின்னா தூரம், பாஸ் அப்படின்னா பக்கம் அருகில் அப்படின்னு வச்சுக்கலாம். அது அவ்வளோ தூரம்லாம் இல்லைப்பா பக்கம்தான் அப்படின்றது. ஏக் உத்தனா தூர் நஹிஹை பாஸ்ஹி, பக்கம்தான் அப்படின்னா பாஸ்கி ஏன் குத்தனா தூர் நஹிஹை அப்படின்னு மாற்றி எழுதிக்கலாம். பக்கம்தான் அவ்வளோ தூரம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அதை மாற்றி போட்டுக்கலாம். இது கிராமம் நகரம் அப்படின்னா, நாங்கள் கிராமம் பிள்ளைகள் படிப்புக்காக நகரம் வந்திருக்கிறோம் அங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதை கம் காவுக்கே நாங்கள் கிராமம், பச்சை பட்னே கேலியே அப்படின்னா குழந்தைகள் படிப்பிற்காக அப்படின்னும் போது கேலியே அப்படின்னு. சஹர் ஆயேகைன் அப்படின்னா நகரத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்றது. ஹம் ஹாவ்கே பச்சை பட்னே கேலியே சஹர் ஆயேகைன் அப்படின்னா நாங்கள் கிராமம் பிள்ளைகள் படிப்புக்காக நகரம் வந்திருக்கிறோம். விதேஷ் ஸ்வதேஷ் அப்படின்னா வெளிநாடு தாய்நாடு அப்படின்னா. विदेश में गुलाम पढ़ने की अपेक्षा स्वदेश में स्वतंत्र रहता बेहतर है அப்படின்னா, வெளிநாட்டில் அடிமையாக இருப்பதை விட தாய்நாட்டில் சுதந்திரமாக இருக்கலாம் அப்படிங்கிறது. இது அதிகம் குறைவு, இதை வச்சு எப்படி சொல்கிறதுனா, அவ்வளவு ஒன்றும் அதிகம் இல்லை, இது குறைச்சாதான் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஏதாவது நம்ம வாங்க போனோம்னா அது அவ்வளோ ஒன்றும் நாங்கள் அதிகமாக சொல்லலை குறைச்சதான் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதை ந குச் ஜாயதா ஏக் ஹம் ஹை அப்படின்னா, அவ்வளோ ஒன்றும் அதிகம் இல்லை குறைச்சி தான் குறைவு தான் அப்படின்றது. இது காலை மாலை அப்படின்னா, சுபக ஆதாகை அவர் சாம்கோ காயக்கோ ஜாதாகை கவுன்கையே அப்படின்னா, காலையில் வருவான் மாலையில் மறைவான் அவன் யார் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போ இதவே காலையில் வருவேன் அப்படின்னு நம்ம ஹூம் சேர்த்துன்னு சொல்லலாம். அப்போ இது காலையில் வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுபக ஆதாகை அவர் சாம்கோ காயக் ஹோ ஜாதாகை அப்படின்னா, காலையில் வருவான் மாலையில் மறைவான். கவுன்ஹையே அவன் யார் அப்படின்னா சூரஜ் சூரியன். இப்போ இன்பமும் துன்பமும் அப்படின்ற மாதிரி, இன்பம் துன்பம் ரெண்டும் சேர்ந்து. இப்போ இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை அப்படின்னா, சுக் அவர் துக் மிக்சித் ஹி ஜீவன் ஹை அப்படின்னா கலந்தது தான் வாழ்க்கை அப்படின்னா, இன்பமும் துன்பமும் அப்போ சுக் துக் அப்படின்னு.
இன்பம்னா குஷின்னு சொல்லலாம், குஷி துக்குன்னு சொல்லலாம். இது சுக் துக் அப்படின்றதும் சொல்லலாம். சுக் அவர் துக் மிக்சித் ஹீ ஜீவன் ஹை அப்படின்னா இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை அப்படின்ற. அப்போ பிறப்பவர்கள் ஒரு நாள் இறந்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு அது பிறப்பு இறப்பு அப்படின்னா பிறப்பவர்கள்னால் பைதான் எழுதலாம், ஜன்ம அப்படின்னு சொல்லலாம். பிறப்பவர்கள் அப்படின்னும்போது ஜோ பைதாகியகை உன்ஹெங் ஏத்தின் மர்ணாகிகை அப்படின்னா இறந்து தான் ஆக வேண்டும். பிறப்பவர்கள் ஒரு நாள் இறந்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.